லட்சுமி தேவியின் அருளை பெற பெண் குழந்தைகளுக்கு இந்த பொருளை தானம் செய்யுங்கள். லட்சுமி தாயாரை வீட்டுக்குள் அழைத்து நம் தங்க வைப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ஒரு வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைக்க என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். வீட்டில் பூஜை செய்வதற்கு கூட எனக்கு நேரமில்லை, வாரத்திற்கு 6 நாட்கள் வேலை விடுமுறை என்றால் வீடு வேலை என்று தினமும் விளக்கேற்றி மகாலட்சுமியை எப்படி வழிபடுவது, எப்படி வர வைப்பது என்று உங்களுக்கு கவலை இருக்கும். அந்த கவலையை விட்டுவிடுங்கள். எந்த வீட்டில் பெண் குழந்தையை போற்றி புகழ ஆர்வத்துடன் தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் கூப்பிடாமலே வீட்டுக்குள் நுழைந்து விடுவாள். பெண் குழந்தைகளுக்கு இந்த பொருளை தானமாக கொடுத்தால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நீங்கள் கூப்பிடாமலே உள்ளே வருவாள். அது என்ன பொருள் என்று யோசிக்கிறீர்களா? வெள்ளிக்கிழமையில் ஒரு பெண் குழந்தைக்கு உங்களால் முடிந்தால் கண்ணாடி வளையல் வாங்கி கொடுங்கள். புதிய ஆடையும் அழகான வாசனை பூக்கள், இந்த பொருட்களை வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை நினைத்து தானம் செய்யுங்கள். நீங்கள் வாங்கி கொடுத்த கண்ணாடி வளையலை சத்தம் அந்த குழந்தையின் கையில் ஒலிக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய மனது சந்தோஷத்தில் பொங்கும். சந்தோஷப்படும் பொழுது உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமியின் வாசம் செய்ய வந்து விடுவாள். நீங்கள் வாங்கி கொடுத்த புத்தாடையை அந்த குழந்தை போட்டு மன மகிழ்ச்சி அடையும் பொழுது உங்கள் குடும்பத்தில் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் கிடைத்துவிடும். அந்த சிறிய குழந்தையின் தலையில் வாசனை பூ வைத்து பார்த்து அழகு பார்க்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் மங்களகரமான காரியங்கள் அழகாக நடந்தேற தொடங்கிவிடும். 6 மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ஏழை குழந்தைகளுக்கு இந்த பொருட்களை வாங்கி கொடுத்தாலே போதுமானது. கண்ணாடி வளையல் வாங்குவதற்கு நமக்கு பெரியதாக எந்த செலவும் ஆக போவதில்லை. 2 to 3 டசன் சிறிய குழந்தைகளுக்காக சிறிய அளவில் கண்ணாடி பொருட்களை வளையலை வாங்கி வைத்துக் கொண்டு வெள்ளிக்கிழமை தோறும் கோயிலுக்கு சென்று அங்கு வரக்கூடிய சிறிய பெண் குழந்தைகளுக்கு இந்த கண்ணாடி வளையலை நீங்கள் தானமாக தந்தால் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். அப்படி இல்லை என்றால் உங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கும் ஏழை பெண் குழந்தைகளுக்கு கூட இந்த தானத்தை நீங்கள் கொடுக்கலாம். திருமணமாகி குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் தம்பதியரும் இந்த பரிகாரத்தை செய்தால் சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த சிறிய தானத்தை நீங்கள் செய்து பெரிய அளவில் பயனடையுங்கள். நீங்கள் நல்லதே நினையுங்கள், உங்களுக்கும் அதிகப்படியான நன்மைகளே நடக்கும்.